அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். கவிஞர் ஜெயபாஸ்கரனின் மகள் இருந்த வீடு அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை ஏற்கனவே பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஒரு கவிதையை பார்ப்போம். இந்த மகள் இருந்த வீடு அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய 2ஆம் பகுதியில் இருக்க கவிதைகள் மனமுடித்து போகக்கூடிய மகளை நினைத்து தந்தை எழுதுவதாக அமைந்திருக்கு. இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கவிதையை வாசிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. வீண் விருந்து. எங்கள் அறிவு செல்வமே, தட்டிலிருந்து தவறி தரையில் விடும் பருக்கைக்கே துடித்து போகிறவள் நீ. உனது திருமணத்தின் பந்திகளில் வாரி வாரி வைத்தார்கள் விருந்தளிக்க தெரியாதவர்கள். பரிமாறப்பட்டதையெல்லாம் பாலடித்தார்கள் உணவறிந்து உண்ணத் தெரியாதவர்கள். பாதி இலையில் உணவுகளை குவித்து மீதி இலையால் அவற்றை மூடியவர்களுக்கு வட்டிக்கு வாங்கிய என் வழிகள் தெரியவில்லை மகளே. உண்பதற்காக அல்ல, உற்று பார்த்து மெச்சிக்கொள்வதற்கானவை அவர்களது மன விருந்து கலாச்சார மகாபந்திகள். ஒவ்வொரு உணவுக்கும் மதிப்பு கூடி கூடி வாயருகே அவை வந்து சேரும்போது வருத்தம் துளியுமின்றி வேண்டாம் என எழுவோரை ஏன் என கேட்க இங்கு எவருமே இல்லை அம்மா. விளைய வைத்தவனை நோகடித்து விருந்தளித்தவனை அவமதித்து விருந்துணவை வீணடிப்பவர்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? எழுதி அனுப்பு செல்லமே அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உண்மையிலே உண்மைக்கு பக்கத்தில் இருப்பதாகவும், இந்த வார்த்தைகள் ஒரு உணவு வீணடிப்பதற்கு எதிரானதாகவும், உணவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் கவிதையாகவும் இருக்கிறது. மிகச்சிறந்த கவிதை தொகுப்பு. வாங்கி வாசிச்சு பாருங்க. அன்பு ஒரு அருவியாக ஊற்றெடுக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நல்ல கவிதைகளை வாசியுங்கள். வணக்கம்.